சொல்லு கல்பனா. சார், முதல்ல உங்களுக்கு தான் சார் நான் தேங்க் பண்ணணும். என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு? ஆமா சார், ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதுக்கு காரணமே நீங்க தான் சார். தேங்க்யூ வெரி மச். நமக்குள்ள என்ன இதெல்லாம்? விஷயம் என்னன்னு சொன்னா நானும் சந்தோஷப்படுவேன்ல. சார், நம்ம பிளான் படி தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆமா சார், என் நகை பறி போயிடுச்சுன்னு வீட்டுல எல்லாரும் பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. மாமா அழுதுட்டே இருக்காரு. இப்படி ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணணும் தான் சார் நான் ஆசைப்பட்டேன். அத்தைக்கு ஏற்கனவே என் மேல சாஃப்ட் கார்னர் இருக்கு. உண்மையை சொல்லி அருணை காப்பாத்துனதுனால அவங்க என்ன சாமி மாதிரி பாக்குறாங்க. அதுக்கு நன்றி கடனாதான் அருணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அருண் தான் அதுக்கு பிடி கொடுக்க மாட்டேங்கிறாரு. எல்லாரும் சேர்ந்து அவரை கார்னர் பண்ணாதான் அவரை இதுக்கு ஒத்துக்க வைக்க முடியும். அதுக்கு முன்னால இந்த குடும்பம் என் கண்ட்ரோலுக்கு வரணும். எனக்கு இன்னும் கடன் படணும். நான் என்ன டிமாண்ட் பண்ணாலும் அதை செய்யணுங்கிற நெருக்கடியை உருவாக்கணும். அதுக்கு என்ன வழின்னு யோசிச்சப்பதான் நீங்க சூப்பரான ஒரு ஐடியா கொடுத்தீங்க சார். சூப்பர் ஐடியாலாம் இல்ல கல்பனா. இங்க அடிச்சா இது நடக்கும்னு ஒரு சின்ன கால்குலேஷன் தான். ஆனா அது ரொம்ப அழகா ஒர்க் அவுட் ஆயிருக்கு சார். அடைக்கலமா வந்த பொண்ணோட நகையை தொலைச்சிட்டோமேனு வீட்டுல எல்லாருமே சங்கடப்படுறாங்க. அதை எப்படியாச்சும் பேலன்ஸ் பண்ணணும் தான் தவிக்கிறாங்க. அந்த நகைங்க இல்லாம அருணோட ஆபீஸ் லோனை அடைக்க முடியாது. அவர் அங்கதான் வேலை செஞ்சாகணும். அங்கே இருந்தா ரஞ்சிதா அவர் மனசை மாத்துறதுக்கு சான்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து சீக்கிரமே எங்க கல்யாணத்தை முடிச்சிடணும்ன்ற முடிவுக்கு வந்துருவாங்க. இப்ப இருக்க சூழ்நிலையில அருணால இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, ரைட்? ஆமா சார், அருணுக்கும் இந்த குடும்பத்துக்கும் இப்படி ஒரு பிரச்சனையை கொடுக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். என் ஆசையை நீங்க நிறைவேற்றி வச்சிட்டீங்க. ரொம்ப தேங்க்யூ சார். சார், யாரோ வர மாதிரி இருக்கு. நான் அப்புறம் கூப்பிடுறேன். யா ஓகே, பை. என்ன நீ என்ன தேடிட்டு இருக்கீங்க? ரஞ்சிதா தங்கி இருந்த ரூம் கீய காணுமா, அதான் தேடிட்டு இருக்கேன். நீ எங்கேயாவது பாத்தியா? இல்ல நீ, நான் எதுவும் பார்க்கலையே. நான் வேணா தேடி தரட்டுமா? இல்ல இல்ல, கீழே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே போய் பாக்குறேன். நான் போன்ல பேசினத இவங்க கேட்டிருப்பாங்களா? கேட்ட மாதிரி தெரியல. எதுக்கும் இனிமே அலர்ட்டாவே இருக்கணும். வீட்டுல யாருமே இல்லைங்கிற தைரியத்துல பேசிடக்கூடாது. யாராவது வராங்களான்னு அப்பப்ப பார்த்துட்டே இருக்கணும். இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம மாட்டிக்கிற மாதிரி ஆயிடும்.